நான் டாக்டர் ரவீந்திரன், கன்சல்டன்ட் இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட் அண்ட் ப்ரிவென்டிவ் கார்டியாலஜிஸ்ட், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் ட்ரிச்சி அண்ட் ஜே ஹார்ட் அண்ட் விமென்ஸ் வெல்னஸ் கிளினிக், தில்லிநகர், ட்ரிச்சி. கார்டியாக் அரெஸ்ட் அப்புறம் மாரடைப்பு, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பெண்களுக்கு மாரடைப்பு வருமா? அப்படி பெண்களுக்கு ஏற்படுற மாரடைப்புக்கும் ஆண்களுக்கு ஏற்படுறதுக்கும் என்ன வித்தியாசம்? பெண்களுக்கு ஏற்படுற மாரடைப்புனால ஆண்களை விட பெண்களுக்கு உயிரிழப்பு அதிகமாக ஏற்படுங்கிறது தெரியுமா உங்களுக்கு? அதுக்கான காரணம் என்ன? இது எல்லாத்துக்கும் காரணமான இயக்குநீர் அப்படின்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இயக்குனர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், தமிழ் வார்த்தை. இயக்குநீர்னா என்னன்னு தெரியுமா? இதை பத்தி பார்ப்போம். கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னா திடீரென்று இருதயம் செயலிழந்துடுறது. நமக்கு தெரியும், இதயம் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே துடிக்க ஆரம்பிக்கணும், கடைசி நாள் வரைக்கும் துடிச்சிட்டு இருக்கணும். அப்படியேப்பட்ட இதயம் தொடர்ச்சியா ஒரு 30 நொடி துடிக்கல அப்படின்னா அது கார்டியாக் அரெஸ்ட். இப்ப இந்த கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான காரணம் மாரடைப்பு. இந்த மாரடைப்புல என்ன ஏற்படுதுன்னா, நம்ம இருதயத்துக்கு ரத்தம் கொடுக்கிற ரத்த குழாய், அதுல ரத்தம் உறைஞ்சு அடைப்பு ஏற்படுறது. ஸோ மாரடைப்பு வரவங்களுக்கு நிறைய பேருக்கு கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். ஆனா கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு மாரடைப்பையும் தாண்டி சில காரணங்கள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, இதய துடிப்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், இதயத்துல இருக்க சதை சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், இல்ல இதயத்தை பம்ப் பண்ண விடாம வெளியில இருந்து இதயத்திற்கு வெளிப்பகுதியில இருந்து ரத்தமோ நீரோ காற்றோ ரொம்ப அழுத்தம் ஏற்படுத்தி இதயத்தை நிறுத்தலாம். இந்த காரணங்களை அரித்மியாஸ்ன்னு சொல்லுவோம். இதயம் ரொம்ப வேகமா போனாலும் எஃபெக்டிவா இதயம் பம்ப் பண்ண முடியாதனால செயலிழந்து போகலாம். இல்ல இதயம் ரொம்ப ஸ்லோவா துடிக்கிறதுனாலையும் இதயம் செயலிழந்து போகலாம். இருதய சம்பந்தப்பட்ட நோய்க்கும் இருதயம் மற்றும் இரத்த நாள சம்பந்தப்பட்ட நோய்க்கும் என்ன வித்தியாசம்னு அதாவது கார்டியாக் டிசீசஸ்னா என்ன, கார்டியோ வாஸ்குலர் டிசீசஸ்னா என்ன, இது ரெண்டையும் பத்தி நம்ம ஒரு தெளிவான புரிதல் இருந்துச்சுன்னா தான் இருதயம் மற்றும் இரத்த நாள சம்பந்தப்பட்ட நோய் தான் உயிரிழப்புக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இருதயங்கிறது ஒரு 4 விஷயங்களால ஆனது. மெயினா மொத்தம் இதயத்துல 4 சேம்பர்ஸ் இருக்கும், அதனால 4 வால்வுகள் இருக்கும். அந்த 4 வால்வுமே சதையால ஆனது. இது ரெண்டையும் நம்ம கண்ணால பார்க்க முடியும். இந்த இதயத்தை இயக்குறதுக்கு அந்த ஹார்ட்ல ஒரு எலக்ட்ரிக்கல் வயரிங் சிஸ்டம் இருக்கும். அதுதான் நம்ம இதயத்தை துடிக்க வைக்கிறது. அது பேர் நம்ம கண்டக்ஷன் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதை நம்மள கண்ணால பார்க்க முடியாது. அதே மாதிரி இப்ப இந்த இதயம் வேலை செய்யறதுக்கு அதற்கு சக்தி தேவை, அதாவது எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜியை கொடுக்கறது ரத்த ஓட்டம். ஸோ உடம்புக்கே ரத்தம் கொடுக்கிற இதயம் அதுக்கு தேவையான ரத்தத்தை சிறு ரத்த குழாய்கள் மூலமா எடுத்துக்கும். நமக்கு பிசியலாஜிக்கலி இதயம் சின்னதா இருக்கணும், ஆனா சோஷியலி பிலாசபிக்கலி நம்ம இதயம் நல்லா பெருசா இருக்கணும். இதயம் சைஸ் சின்னதா இருக்கணும். அந்த இதயம் என்ன பண்ணணும்னா 105% ரத்தத்தை தான் அது தான் எடுத்துக்கும். மிச்சம் 95% மற்ற உடலோட பகுதிகளுக்காக பம்ப் பண்ணும். இப்ப 4 விஷயங்களால ஆனதுன்னு பார்த்தோம் இதயம். இந்த இதயத்துக்கு கொடுக்கிற ரத்த குழாய்கள் மற்ற உறுப்புகளுக்கும் சப்ளை செய்யும், அது மற்ற உறுப்புகளுக்கும் சென்றடையும். அதுல முக்கியமான ரத்த குழாய் பெருந்தமனி, அதாவது அயோட்டான்னு சொல்லுவோம். அந்த அயோட்டால இருந்து முதல்ல நம்ம மூளைக்கு ரத்தம் போகும், 2 கைகளுக்கும் ரத்தம் போகும். அதுக்கப்புறம் பிரிந்து போய் நுரையீரல், குடல் மற்றும் வயிற்று பகுதி, அப்புறம் 2 கால்கள், கடைசியா விரல் நுனி வரைக்கும் அந்த ரத்த குழாய்கள் போகும். மாரடைப்புங்கிறது இந்த இருதயத்துல இருக்க ரத்த குழாயில ஏற்படுற அடைப்பு. அதே அடைப்பு மூளையில் ஏற்பட்டுச்சுன்னா அதை பக்கவாதம்னு சொல்லுவோம். அதே அடைப்பு கைக்கோ கால்கோ சப்ளை பண்ற ரத்த குழாயில ஏற்பட்டுச்சுன்னா அதை கேங்க்ரீன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அது ரத்த ஓட்டம் இல்லாத நிலையில அந்த விரல்களும் கையும் கருகிடும், ரத்த ஓட்டம் இல்லாதனால. இது மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல மூளைகள்ல இருக்கிற ரத்த குழாய்கள் வெடிச்சிடலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ரத்த குழாய்கள் பிபி பிளட் பிரஷர் அதிகமாகும் போது, அது ரத்த அழுத்தம் அதிகமாகும் போது இந்த ரத்த குழாய்களை விட்டு ரத்தம் வெளியேறி ரத்தம் கசிஞ்சிரும். மூளையில ஏற்படும் போது தான் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா அமையுது. ஏன்னா நம்ம ரத்த அழுத்தம் அதிகமாகும் போது மூளைக்கு ரத்தம் கொடுக்கிற ரத்த குழாய்கள்ல ரத்தம் கசியும் பொழுது ஒரு பெட்டிக்குள்ளார பஞ்சு மாதிரி இருக்கிற மூளை பெட்டியின் சுவர்களுக்கு எதிராக அழுத்தம் ஏற்பட்டு கம்ப்ரெஷன் நடக்கும். இது பேர் இதுவும் ஒரு வகையான ஸ்ட்ரோக். இதுக்கு பேர் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அல்லது இரத்த கசிவினால ஏற்படும் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றோம். இப்ப கார்டியோ வாஸ்குலர் டிசீசஸ் அப்படின்னா எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இருதய நோய்கள் அனைத்தும் இதற்குள் வரும். அதுல மாரடைப்பு, துடிப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், இருதயத்தில் இருக்கும் வால்வ் சம்பந்தப்பட்ட நோய்கள், இரத்த குழாய்கள் விரிவடைகிற நோய்கள், இரத்த குழாய்கள் சுருங்குற நோய்கள், இரத்த குழாய்கள் ஏற்படுற அடைப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், இரத்த குழாய்களில்
இருந்து ரத்தம் கசிவதனால் ஏற்படும் நோய்கள். இது அனைத்தும் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் என்று கருதப்படுகிறது. கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் தான் இன்னைக்கு உலகத்துல மனிதர்களின் உயிரிழப்புக்கு முக்கியமான காரணம். இதை நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது ஒருத்தர்களிலிருந்து இன்னொருவருக்கு தொற்று அற்ற நோய். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், ஒரு டெங்கு, மலேரியா, கிருமியினால் ஏற்படும் நோயை தொற்று நோயின்னு சொல்லுவோம், இந்த டியூபர்குலோசிஸ், லெப்ரசி இதெல்லாம். பட் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறையினாலும் வயது ஆகுவதனாலும் ஏற்படும் நோயை நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல முக்கியமாக உயிரிழப்புக்கும் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதில் ஏற்படும் இயலாமைக்கும் காரணம் இருதயம் மற்றும் இரத்த நாளம் சம்பந்தப்பட்ட நோய்கள், அதாவது கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். அடுத்தது இப்ப நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பெண்களுக்கு மாரடைப்பு வரும், ஆண்களை விட சில வருடங்கள் கழித்தே வரும். அது எஸ்பெஷலி மெனோபாஸ்க்கு அப்புறம் வர்றதுதான் ரொம்ப காமன். இதுக்கு முக்கியமான காரணம் நான் முதல்ல சொன்ன இயக்கு நீர், அதாவது ஹார்மோன்ஸ். அந்த ஹார்மோன் அதுக்கான தமிழ் வார்த்தை தான் இயக்கு நீர். இது நம்ம உடல்ல நிறைய எண்டோக்ரைன் ஆர்கன்ஸ் சொல்லுவோம், அதுல இருந்து சுரக்கும். பெண்களுக்கான உறுப்பான ஓவரி, இதுல இருந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இது பெண்களை மாதவிடாய் முடிகிற வரைக்கும் மாரடைப்பில் இருந்தோ இல்ல மற்ற இருதய ரத்த நாள நோய்கள் இருந்தோ அவங்கள காப்பாற்றி வச்சிருக்கும். அது என்ன பண்ணும்னு பாருங்களேன். இந்த ஈஸ்ட்ரோஜன் நார்மலா விமனுக்கு ஒரே நிலையிலையும் இருக்காது. அவங்களுடைய அந்த முதல் 15 நாளா ஈஸ்ட்ரோஜன் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும். ஒரு 15 நாள்ல அந்த நீர்க்கட்டி வெடித்து ஓவிலேஷன் அப்படின்னு நடக்கும். மிச்ச 15 நாள்ல ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைஞ்சு ப்ரொஜெஸ்டரோன்ங்கிற இன்னொரு இயக்குநீர் அதிகமாகும். இது சைக்கிளிக்கலா, ரிதமிக்கா மாசம் மாசம் சரியா நடக்கும். அப்படி நடக்கிறதுனால அவங்களுக்கு அந்த உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பின் அளவு கம்மியாகும். அதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ரால், இதோட அளவு குறையும். இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால்ங்கிறது நம்ம லிவர்ல உற்பத்தி ஆகிற கொழுப்பை உடல் பூராவும் சப்ளை பண்ணும். அதுதான் இரத்த குழாயிலையும் படிந்து இரத்த குழாயிலையும் அடைப்பு ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த இரண்டு இயக்குநீர்கள், அதாவது இந்த ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும்னா நல்ல கொழுப்பின் அளவையும் அதிகப்படுத்தும். அது என்ன பண்ணும்னா இந்த இரத்த குழாயில் படிந்த கொழுப்பை ரிவர்ஸ் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமா இரத்த குழாய்கள்ல இருக்க அடைப்பை திரும்ப கிளியர் பண்ணி லிவருக்கே அந்த கொழுப்பை கொண்டு வரும். இந்த கொலஸ்ட்ரால் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புக்கான ரேஷியோவை ஃபேவரபிளா பெண்களுக்கு அமையும் இந்த ஹார்மோன்ஸ்னால. ரெண்டாவது, நார்மலா இந்த உடல்ல கொழுப்பு படிமானம் ரெண்டு வகையா நடக்கும். ஒன்னு சப்கியூட்டேனியஸ் ஃபேட் டெபாசிஷன், அதாவது நம்ம தோலுக்கு அடியில கொழுப்பு படிகிறது. இன்னொன்று விசரல் டெபாசிஷன் ஆஃப் ஃபேட். அது நம்ம உள் உறுப்புகளுக்கு சுற்றி படிகிற கொழுப்பு. இது ஈஸ்ட்ரோஜன் அதிகமா இருக்கிற பெண்களுக்கு தோலுக்கு அடியில சப்கியூட்டேனியஸ் ஃபேட்டா நிறைய படிமானம் இருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு பியர் ஷேப்டு ஃபேட் டெபாசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பேரிக்கா மாதிரியான கொழுப்பு படிமானம் இருக்கும். அதாவது எப்படின்னா நம்மளுடைய வயிற்று பகுதிக்கு கீழே அதிகமான கொழுப்பு படிமானம் தோலுக்கடியில இருக்கும். இது பியர் ஷேப்டு ஃபேட் டெபாசிஷன் ஆஃப் விமன். இதே ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த தொப்புளுக்கு மேல நிறைய படிமானம் இருக்கும். இதை நம்ம ஆப்பிள் ஷேப்டு ஃபேட் டெபாசிஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கொழுப்பு படிமானம் இந்த இரத்த நாளங்களில் ஏற்படுற அடைப்பிற்கான வாய்ப்பை அதிகப்படுத்தும். மற்ற என்ன பண்ணும் இந்த ஹார்மோன்ஸ், நம்மளுடைய இரத்த அழுத்தம் எப்படி முடிவாகுது அப்படின்னா இரத்த குழாய்களின் விரியும் தன்மையை பொறுத்து டிசைட் ஆகுது. ஈஸ்ட்ரோஜன் அப்புறம் இந்த ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும்னா நம்ம இரத்த குழாய்கள் விரிவடைகிற தன்மையை அதிகப்படுத்தும். ஸோ அதனால பிளட் வெசல்ஸ் ரிலாக்ஸ் ஆனிச்சுன்னா நம்ம இரத்த அழுத்தம் நல்லா கண்ட்ரோல் ஆகும். இது ஆண்களுக்கு இந்த அட்வான்டேஜ் கிடையாது. ஆண்களுக்கு இதனால் சீக்கிரமாகவே இரத்த அழுத்தமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த ஹார்மோன்ஸ் அதிகமா சரியா இருக்கிற லேடிஸ்க்கு நம்ம சொன்ன மாதிரி அந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் மாரடைப்பு வரதுக்கான இல்ல இரத்த நாளங்கள் அறப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இன்னும் சில லேடிஸ்க்கு நம்ம 40 வயசுலயே மாரடைப்பு எல்லாம் பார்க்கிறோம். இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதுல ஒரு முக்கியமானதான் இந்த நீர்ப்பை கட்டி, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜனோட லெவல் பாத்தீங்களா, அது சீரான சைக்கிள்ல அதிகமாகி குறையணும். அப்படி இல்லாம தொடர்ச்சியா அதிகமான நிலையில இருக்கும். அதே நேரம் பெண்களின் உடம்புல ஆண்களுக்கான இயக்குநீர், அதாவது ஹார்மோன், அதுக்கு பேர் டெஸ்டோஸ்டெரோன் சொல்லுவோம். இந்த PCOS இருக்கிற பெண்களுக்கு டெஸ்டோஸ்டெரோனோட லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ அதே நேரம் அவங்களுக்கு ஓவிலேஷன்ங்கிற ப்ராசஸ் நடக்காதனால இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனே அவங்களுக்கு அவங்க உடம்புல உற்பத்தி ஆகாமல் போகும். ஸோ இது என்ன விஷயம், 3 விஷயம் நடக்குது. என்னது, சீரா அதிகமான அளவில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ், ஆண்களுக்கான டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கிறது. மூன்றாவது, அந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படிங்கிற ஹார்மோனே அவங்களுடைய உடல்ல சுரக்காம போகிறது. ஸோ இந்த காரணங்கள்னால அவங்களுக்கு இந்த கெட்ட கொழுப்பின் அளவு அதிகமாகிறது, நல்ல கொழுப்பின் அளவு குறையிறது, இரத்த குழாயின் விரிவடையும்
குறையும் தன்மை குறையிறது. இதோடைய இறுதி நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம், அதாவது நம்ம உடம்புல சர்க்கரையின் அளவை சரியா கண்ட்ரோல் பண்ண முடியாம போறது. அதுக்கு காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதனால நமக்கு சீக்கிரமாவே PCOS இருக்கிற பெண்களுக்கு நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோயும் இரத்த அழுத்த நோயும் ஏற்படுது. இதனுடைய விளைவாக மாரடைப்பும் ஏற்படும். நமக்கு ஏற்கனவே தெரியும், மாரடைப்பு ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணங்கள் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் மற்றும் அதிக கெட்ட கொழுப்பு. இந்த மூன்றுமே இந்த PCOD இருக்கிற பெண்களுக்கு இளம் வயதிலேயே வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதனால அவங்களுக்கு இந்த மாரடைப்பும் சீக்கிரமாக வரும். இப்போ இன்னொரு முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்தோம். பெண்களுக்கு மாரடைப்பு வரதுக்கான வாய்ப்பு கம்மின்னு பார்த்தோம். ஆனா அப்படி வந்தா ஆண்களை விட 3 மடங்கு அதிகமாக உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன இதுக்கான முக்கியமான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்றவங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு வாழ்ற ஒரு பெண் தன்னுடைய உடல் நோய் வரும்போது தனக்கு ஏற்படுற அந்த ஒரு நோயை சரியான நேரத்துல வீட்டுல இருக்கவங்கள்ட்டயோ இல்ல ஒரு மருத்துவர்கிட்டயோ அணுகாம கண்டுக்காம விடுறது தான் முக்கியமான காரணம். எஸ்பெஷலி ஃபார் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட் விமென்ஸ். நெஞ்சு வலி வந்தாலும் அதை அவங்க வித்தியாசமா உணர்றாங்க. அதை நாங்க இங்கிலீஷ்ல ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நடக்கிற நோய் ஒன்னா இருந்தாலும், அதாவது இருதயத்துல ரத்த குழாய் தான் நடைபெற்றாலும் அவங்க அதை உணர்ற விதம், அது அவங்களுக்கு ஏற்படுற அந்த வலி, அதை அவங்க உணர்ற விதம் வேற மாதிரி இருக்கிறதுனால அவங்க கரெக்டான டைமுக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் தேடுறது இல்லை. ஸோ இதுதான் முக்கியமான காரணம். பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர, ஹார்ட் அட்டாக்கு அப்புறம் உயிரிழப்பு அதிகமாக ஆண்களை விட அதிகமாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். அடுத்தது அவங்க ஹாஸ்பிட்டல்லே போனாலும் அவங்களுக்கு பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணும் போதும் அதுல இந்த ஹெல்த் சிஸ்டம் இட் செல்ஃப் அதை சரியான டைமுக்கு பிக்கப் பண்றதும் லேட் ஆகுறது. ஏன்னா சிம்டம்ஸே வித்தியாசமா சொல்றதுனால நிறைய நேரம் அது ஒரு அசிடிட்டியோ இல்ல வேற சதை சம்பந்தப்பட்ட வலியோன்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நிறைய நேரம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரியான சில சிச்சுவேஷன்ஸ்னால தான் பெண்களுக்கு மாரடைப்பு வரதுக்கான வாய்ப்பு கம்மியா இருந்தாலும் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏற்படுற உயிரிழப்பு எப்பவும் அதிகமா இருக்கு. மூணாவதா சொல்லப்படுற காரணம் அவங்களுக்கு லேட்டான வயசுல தான் மாரடைப்பே வருது, அதனால அவங்க உடல் அந்த மாரடைப்பை தாங்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு காரணம் சொன்னாலும் ஏஜ் வைஸ் கம்பேரிசன் பண்ணும்போது ஈவன் வயதான பெண்களுக்கு மாரடைப்பு வரும்போதும் அதே வயதான ஆண்களை விட அவர்களுக்கு உயிரிழப்புக்கான வாய்ப்புகள் அதிகம்.